அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 112 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நியூட்ரல் ட்ரேட் தான் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 23 பாயிண்ட் நெகட்டிவ் ட்ரேட் கொடுத்துருக்கு. ஸோ மார்னிங் பார்க்கும்போது 500 கிட்ட போச்சு, ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்கத்தை கொடுத்துருச்சு. ஸோ நேற்று வீடியோ நான் போட முடியல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கத்தை கொடுத்துருந்து ஒரு 850 பாயிண்ட் வந்து போயிட்டு அகைன் ஒரு 700 கிட்ட வந்து க்ளோசிங் கொடுத்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒரு 300 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் ரொம்ப கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 206 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான். ஸோ இன்றைக்கி எஃப்எம்சிஜி பங்கும் ஒரு 148 145 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் இன்றைக்கி ஒரு 620 பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்னோட ரிப்போர்ட் எடுக்க முடியல. பட் பிஃபோர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணாத எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸோட ரிப்போர்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7607 கோடி பார்த்தோன்னா விற்றுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3409 கோடி பார்த்தா டிஐ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கனால தான் நேற்று நல்ல ஒரு சரிவு கொண்டு போச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடச்சிது. யூஸ் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், யூஸ் பண்ணாதவங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்டேட்டில் போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நியூஸ்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்டீல் பங்கு மட்டும் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்து ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தோட மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாமே ஏறி இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஒரு 3.5% பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டீல் பங்கு எல்லாம் ஏறதுனால டாடா ஸ்டீலு ஆல்மோஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி. ஸோ இது இப்படியே நிலைக்குமான்னு தெரியல. ஸோ வர அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். வர வீக் எப்படி இருக்குன்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் உங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அப்டேட் வரும்போது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ என்னென்ன பங்கு நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம செக் பண்ணிப்போம். அடுத்து பெரிய நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ராஸ் லெஃபன் ஆலையில் மீது வந்து பார்த்தோன்னா ஈரான் ஏவுகணை தாக்குதலால் ஸோ இன்றைக்கி இந்த பெட்ரோநெட்டு எல்என்ஜி கெயில் எல்லாமே சரியான சரிவு கொடுத்துருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நான் ஒவ்வொரு பங்கையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதை போல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வரையும் அவசரப்படாதீங்க. நல்ல லெவலில் வரது நான் உங்களுக்கு கன்சிடர் லெவல் கம்பல்சரி நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பங்குல எல்லாமே செக் பண்ணுவோம், எந்த லெவலில் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இன்றைக்கி அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான். இன்றைக்கி க்ளோசிங் ஒரு 780 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 2.41% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு சரிவு தான். ஸோ இந்த சரிவுலையும் பிடிக்கிறவங்க இந்த தாராளமாக பிடிக்கலாம். நல்ல பீக்கில் வாங்கியிருக்கோம், ஆவரேஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பும் அதிகம். ஸோ கம்மிங் வீக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் எப்படி பார்த்தாலும் கம்பல்சரி ஹை ஆக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு வேளை கரப்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி தெளிவான பங்குகள் லாங் டேர்ம் கோல் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குற பங்கு இதெல்லாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்குகளோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா லோதா டெவலப்பர்ஸ். ஸோ ஐடி பங்கில் இன்றைக்கி ஒரு 2.25% பார்த்தோன்னா லோதா டெவலப்பர்ஸ் இறங்கியிருக்கு. ஒரு 797 ரூபா பார்த்தீங்கன்னா இது இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு 797. இன்றைக்கி ஒரு -2.73% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல பீக்லேருந்து நல்ல கரப்ஷன் கொடுத்துட்ருக்கு இந்த பங்குலாம். நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐடி பங்கில் எல்லாமே போட்டு மறுநாடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஸோ எந்த லெவலில் ஒரு நம்மளுக்கு ஒரு பையிங் லெவல் கிடைக்குது, அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா பங்கையும் நம்மளால் வாங்க முடியாது. நம்மளுக்கு தேவையான பங்குகள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை தவிர வேறு எந்த பங்கும் நம்ம போக வேண்டாம். ஸோ நம்மளுக்கு நல்ல நல்ல பங்குகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்மள அதுக்கான மணி இருக்காது. ஸோ அதில் நம்மளுக்கு தெளிவான பங்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் ஒரு ஃபாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும், அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி மட்டும் பங்குல சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நல்ல பீக்லேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 9522 ரூபா பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் பார்த்து நம்ம வாட்ச் பண்ணுற பங்கு தான். பட் நல்ல பீக்கில் இருக்குது அமௌண்ட்டு. ஸோ நல்ல ஹையிலேருந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு மினிமம் குவான்டிட்டி ஒரு மினிமம் 5 to 10 நீங்கள் பை பண்ண நினைக்கிறீங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள், தாராளமாக இந்த பங்கை பை பண்ணலாம். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் ஒரு ஹை லெவலில் வாங்குறத தவிர்த்து இந்த மாதிரி லோ லெவலில் பிடிச்சா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. நம்ம வீடியோட நோக்கமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம பீக்கை தவிர்த்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம வாங்கணும். அது வரையும் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து நல்ல நல்ல பங்குகள் மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9550 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸ். ஸோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக நாளைக்கு வர வீக் வாங்குங்க. ஸோ இல்லை எனக்கு இந்த பங்கு ஹையில் இருக்குது, என்னால் வாங்க முடியல, நம்ம அடுத்த பங்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் நல்ல லெவலில் இருக்குது, அதையும் நம்ம பை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா
ஹேவல்ஸ் இந்தியா. ஸோ இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.10% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1280 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணுற லெவல் இன்னும் வரல. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல லெவல் தான். பட் இருந்தாலும் ஒரு சிலர் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஸோ எனக்கு ஆவரேஜ் பண்ணுற நினைக்கிறவங்க தாராளமாக ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. நல்ல பீக்கிலேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலில் பிடிக்கணும்னு நினச்சோம் பிடிங்க. ஸோ அடுத்த லெவல் நான் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் கன்சிடர் பண்ணும்போது நானும் உங்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் பிஃபோர் பை பண்ணியிருக்கீங்க, நான் ஹை வேலில் வாங்கியிருக்கேன் பிரதர், ஸோ அதை எனக்கு ஆவரேஜ் பண்ண நினைக்கிறேன், தாராளமாக ஆவரேஜ் பண்ணிங்க. நல்ல பங்கு, இதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜ் லிமிடெட். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 402 ரூபா க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 0.79% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல பங்கு, மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் உங்களுடைய வாட்சிஸில் போட்டுக்குங்க. நல்ல ஹைலேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக அதை ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை கன்சிடர் பண்ணுங்கள். நான் சொல்ல சில பங்குகள் வந்து கன்சிடர் லெவலில் இருக்குது. ஸோ நம்ம தெளிவான பங்கை மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். அவசரப்பட்டு தேவையில்லாத பங்குகள், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்க பங்கை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நல்ல பங்குகள் தான் தேர்வு செய்வோம். ஸோ அதை மட்டும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி அதை வாட்சிஸில் போட்டுக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல பங்குகள் தான் தேவை. ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சாலே போதும், நம்ம ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம். ஸோ அவசரப்படாமல் இந்த மாதிரி லெவலில் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கெயில். ஸோ இன்றைக்கி சொன்னால் கெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருந்து ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு 1% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 143 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. என்கிட்ட கம்மி அமௌண்ட் இருக்குது, ஸோ எனக்கு இதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நான் உங்களுக்கு பிஃபோர் இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சொன்னேன், பஜாஜ் ஹோல்டிங்கு அதை என்னால் வாங்க முடியாது பிரதர். ஸோ இந்த மாதிரி கம்மி லெவலில் ஒரு 150-200 ப்ளஸ் ஷேர் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கெயில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 1% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் ஹீல் பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 5.25% தான் டிவிடெண்ட் ஹீல் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி இது. ஸோ மிஸ் பண்ணாமல் நல்ல லெவலில் வந்திருக்கு, பிடிச்சிக்குங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கன்சிடர் பண்ணி உங்களை போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல ஹையில் இருந்து நல்ல பீக்கில் இருந்து நல்ல கரெக்ஷன் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம பிடிச்சாதான் நல்ல பங்கு நம்மள வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த லெவலில் வர பங்கை மிஸ் பண்ணாமல் உங்கள் வாட்சிஸில் போட்டுங்க. நானும் இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ணாத நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணுற நினைக்கிறோம், ஆவரேஜ் பண்ணிங்க. ஒரு லாட் நல்லா வாங்கணும்னு நினைக்கிறோம், தாராளமாக வாங்கலாம். ஸோ கம்மி அமௌண்ட் தான் என்கிட்ட இருக்குன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு, மிஸ் பண்ணாமல் இந்த பங்குகளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1017 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. 0.51% பார்த்தா இன்றைக்கி கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சூமர் ப்ராடக்ட் தான். ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வாட்சிஸில் கொடுக்குற எல்லா பங்குமே நல்ல கரெக்ஷன் கொடுத்த பங்கு தான். ஸோ ஹைலேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு சப்போர்ட் ஒரு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த சப்போர்ட் வச்சு கம்பல்சரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் நம்ம பை பண்ணுற லெவல் தான். ஸோ மினிமம் குவான்டிட்டியாச்சும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பங்குகள் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பங்குகள் வாங்குறது ஒரே ஒரு பேட்டர்னில் வாங்கக்கூடாது, ஒரே செக்டரில் வாங்கக்கூடாது. அதோட டைவர்ஃபிகேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் செப்பரேட் பங்குகளை நீங்கள் வாங்கி வச்சால் மட்டும்தான் ஒரு பங்கில் நம்மளுக்கு சரி வந்தாலும் இன்னொரு பங்கில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் வாங்குறீங்க, இல்லை பவர் செக்டர் வாங்குறீங்க, இல்லை ஃபார்மா வாங்குறீங்க, இல்லை ஒரு ஆட்டோ செக்டர் வாங்கலாம். அதுமாதிரி மல்டிபிளாக நீங்கள் டிவைட் பண்ணி பங்குகள் வாங்க. அப்போ தான் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு பங்கில் சரி வாங்கினாலும் இன்னொரு பங்கில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்க கண்டிஷன் நீங்கள் கேட்கலாம், எல்லாமே இறக்கத்தில் தான் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல பங்குகள் இந்த டைம் நம்ம சூஸ் பண்ண முடியும். தெளிவான பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இது நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அடுத்த கரெக்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவரை வீடியோ பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு வந்துச்சு நான் உங்களுக்கு தெளிவாக கன்சிடர் பண்ணுற லெவலும் சொல்கிறேன். ஸோ எனக்கு அடுத்த சப்போர்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுறோம், தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஆல்மோஸ்ட் 300 வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ இன்றைக்கி இதே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், 300 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 0.62% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல கரப்ஷனு, ஸோ நல்ல ஹையிலேருந்து நல்ல கரப்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு கம்பெனி. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களை வாட்சிஸில் போட்டுக்குங்க. நீங்கள் கரெக்டாக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. இது மெயின் விஷயம் என்னென்னா, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி பார்த்தா தான் இந்த மாதிரி பங்குகள் நம்ம நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டேர்முக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். ஸோ இன்றைக்கி ஒரு 254 ரூபா க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ 0.10% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் நாங்கள் சொன்ன பங்கு தான். இந்த ஆயில் கேஸ் எல்லாமே இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்குலாம் கரப்ஷன் லெவல் வரும்போது பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹையில் பிடிச்சிங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிருப்பீங்க.
ஸோ இந்த லெவல் நல்ல கன்சிடர் லெவல் தான், நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இதுவும் கன்சிடர் லெவல் தான். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் தான், நான் கன்சிடர் லெவல் கொடுக்குறது எல்லாமே நல்ல லெவலில் வர பங்கு தான். மிஸ் பண்ணாமல் நீங்கள் தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணி பண்ணுறாலும் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய லெவல் என்னோட நாலேஜ்க்கு என்ன இருக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு, நம்மளோட ஃபேவரட் பங்கு தான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1897 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 0.39 பார்த்தா அப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நார்மல் நியூட்ரல் ட்ரேடு தான், ரொம்ப சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல பீக்லேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ஆவரேஜ் பண்ண நினைக்கிறீங்க, ஹையில் வாங்கியிருக்கீங்க, ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல லெவல் வரும்போது தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம் தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தோன்னா அமரராஜா பேட்டரி. ஸோ இது உங்கள் பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கும் ஒரு 1.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 760 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்குகள் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது. இப்போ அமரராஜா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவான நியூஸை உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பங்குலையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதையும் கன்சிடர் லெவலில் போட்டுங்க. இந்த லெவல் வர ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த லெவல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹையிலேருந்து ஒரு 1800 கிட்ட இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 764 சரியான கரெக்ஷன். மிஸ் பண்ணாமல் இந்த பையன் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், நீங்களும் கன்சிடர் பண்ணால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்த லெவலுக்கு இது இன்னும் கீழே போச்சுனாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இதே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 303 க்ளோசிங் கொடுத்துருக்கு. 0.26% கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல பங்கு, நல்ல லெவலில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஹைலேருந்து நல்ல கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ அடுத்த லெவல் வந்து ஒரு ஹப்பில் போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த லெவல் நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் தான். மிஸ் பண்ணாமல் இதையும் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. அடுத்த பங்கு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 2100 கீழே போச்சுன்னு கன்சிடர் பண்ணலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த லெவல் கிட்ட வந்திருக்கு. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல லெவல், இதெல்லாம் மிஸ் பண்ணினா அகைன் பிடிக்க முடியாது. ஸோ இந்த லெவலில் மிஸ் பண்ணாமல் தைரியமாக கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும். எல்லா மார்க்கெட்டுக்கு எப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் 489,596 க்ரோ வரையும் இருக்குது. ஸோ நல்ல கம்பெனி டிவிடெண்ட் 2.06% கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணி வச்சுங்க. லாங் டேர்ம் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த பங்கெல்லாம். அடுத்த நம்ம ஃபேவரட் பங்கு தான் டிசிஎஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.4% அப்பில் கொடுத்துருக்கு. நேற்று நல்ல கரெக்ஷன் இருந்துச்சு. 2391 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்குலேயே நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ நல்ல அப்லேருந்து நல்ல ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதையும் நான் கரெக்ஷனாக பை பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல ஒரு பையிங் லெவல் தான் நானும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நண்பர்களும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய டீல்லாம் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு கன்சிடர் லெவலில் போட்டுக்கோங்க. அகைன் நம்மளுக்கு ஹையில் போச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி லெவலில் மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஒவ்வொரு பங்கையும். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. ஸோ சரியான கரெக்ஷன் இந்த பங்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஹையிலேருந்து நல்ல பீக்லேருந்து நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. 50% கிட்ட வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லோரும் தெளிவான விஷயம் ஒன்று தான். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஆவரேஜ் பண்ண நினைக்கும் தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. அகைன் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பீக்கில் வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் வந்து அகைன் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாட்ச் பண்ணுற அடுத்த பங்கு அதானி என்டர்பிரைஸ். ஸோ இதுவும் இன்றைக்கி ஒரு 1928 வந்திருக்கு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும்னு நினச்சேன், பட் பிரேக் ஆகலை. அடுத்த சப்போர்ட் கீழே வந்துச்சேன், கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலே கன்சிடர் லெவல் தான். ஒரு சிலர் பயப்படலாம், அதானி பங்குலாம் போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும், சடனாக இறங்கும் ஏறும்னு. ஸோ இதுக்கு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்முக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற பங்கு அதானி ஸ்டாக் எல்லாமே ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு பங்கு. ஸோ இந்த மாதிரி பங்கு நம்ம பிடிச்சா மட்டும் தான் நல்ல ப்ராஃபிட்லாம் எடுக்க முடியும். ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணுங்கள். பயமாக இருந்தால் தயவுசெய்து இந்த பங்கு உள்ளே போகாதீங்க. ஸோ இந்த டிஸ்க் எடுத்து நீங்கள் ரிவார்ட் பார்க்கணுங்க, தைரியமாக உள்ளே போகலாம். இந்த மாதிரி நல்ல பங்களை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த பங்கை பார்த்தோன்னா HCL. ஸோ டிஃபென்ஸ் பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷனில் இருக்குது. 3785 க்ளோசிங்கு. ஸோ நல்ல ஹைலேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் வருமானு தெரியல. ஒரு 3000 கிட்ட வந்துச்சா நல்ல சப்போர்ட். ஸோ இது கிட்ட வந்துச்சா நம்ம தாராளமாக நல்லா பை பண்ணலாம். ஸோ இந்த லெவல் வருமானு டவுட்டு தான். ஸோ மினிமம் குவான்டிட்டி பை பண்ண நினைக்கும் பை பண்ணுங்கள். ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பண்ண நினைக்கும் தாராளமாக ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ மேபி எல்லாருமே ஹையில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ பிஃபோர் நீங்கள் கீழே வரும்போது கன்சிடர் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் ஆவரேஜ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ இல்லைனா அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு தான் வெளியே வந்து லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி லெவலில் பிடிச்சி ஆவரேஜ் பண்ண பாருங்கள். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள்.
எப்போ ஒரு டைம் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வித்துட்டு வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வரையும் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம. ஸோ இந்த லெவலில் வரும்போது ஸோ மினிமம் குவான்டிட்டி பை பண்ணி வச்சுங்க. அகைன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு கெயின் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த ஃபார்மா பங்கில் பார்த்தோன்னா ஜோதி லேப்ஸ். ஸோ நல்ல கரெக்ஷன் கொடுத்தது. இன்றைக்கி ஒரு 209 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கம்மி பட்ஜெட் வச்சுருக்கவங்க, ஸோ எனக்கு என்னால் ஒரு 500 600 வச்சுருக்கீங்க, ஸோ எனக்கு ஒரு மாதம் வந்து பார்த்தா ஒரு 2000 3000 என்கிட்ட கிடைக்கும், என்னோடய சேலரிலேருந்து ஒரு 10% எடுத்து வைப்பேன், அது மாதிரி நினைக்கிறோம். தாராளமாக இந்த பொங்கலாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ லோ லெவலில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5-6 குவான்டிட்டி பை பண்ணி வச்சுட்டாங்களோ மாதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லெவல் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இந்த லெவல் கிடைக்குமான்னு டவுட்டு தான். ஸோ நல்ல அமௌண்ட் வச்சுருக்கோங்க, நல்லா பல்க் பை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 3000 ஸ்டாக் வாங்குறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு 200 ஸ்டாக் அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ தாராளமாக இந்த மாதிரி லெவலில் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்கு மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தா சிப்லாவும் பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கத்தை கொடுத்தது நேற்று. ஸோ இங்கே அகைன் பார்த்தா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. 1260 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இதனுடைய லெவலை பார்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல பீக்கில் இருந்து ஒரு 1700 ரூபா கிட்ட இருந்து கீழே பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லெவல் வரும்போது மட்டும் தான் நம்ம பார்த்து பிடிக்கணும் பங்கு. அகைன் விட்டிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு பங்கு சூஸ் பண்ணும்போது தெளிவான ஒரு புரிதலோடு சூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பீக்கில் வாங்குறத தவிருங்க. ஸோ நல்ல ஒரு டிப் ரேஞ்ச் வரும்போது உள்ளே போங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 257 க்ளோசிங் ஆகிருக்கு. சரியான கரப்ஷன், ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்த சப்போர்ட் கீழே போச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு லெவல் தான். ஸோ இந்த லெவலே நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் தான். தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் நம்மளுக்கு கிடைக்க ரொம்ப வாய்ப்பு கஷ்டம். ஸோ அடுத்த வீக் இன்னும் கம்மியாச்சுன்னா நான் கம்பல்சரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் நானும் பிடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இன்னும் பயங்கர கரப்ஷனாக இருக்குது, நான் விட்டுட்டேன். ஸோ அடுத்த வீக் மண்டே நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன் என்ன விஷயம்னு. ஸோ நல்ல ஒரு லெவல் வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி டைம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேஸ் கம்பெனி, பெட்ரோல் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கம்பெனியில் இந்த மாதிரி டைம் பிடிச்சா மட்டும் தான் நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இறக்கத்தில் தான் நம்ம பிடிக்கணும். அவசரப்பட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு லெவல் வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல லெவல் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மண்டே வந்து நம்ம எப்படியும் பார்த்துட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை பண்ணுவோம். அது வரையும் அவசரப்படாதீங்க. ஸோ அடுத்த பங்கு எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல்லும் கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஹைலேருந்து நல்ல கரப்ஷன் வந்திருக்கு. ஸோ நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களோட வாட்ச்லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ பெட்ரோநெட், எம்ஜிஎல், ஸோ இது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல லெவலில் கரப்ஷன் ஆகிருக்கு. கன்சிடர் லெவல் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா காட்ரே ஃபிலிப்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1994 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. நான் பார்த்த நல்ல ஒரு ஃபேவரட்டான கம்பெனி இது தான். நல்ல க்ரோத் கொடுத்த கம்பெனி. நல்ல பீக்லேருந்து கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் குயிக்காக போகலாம், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஏஷியன் பெயிண்ட். ஸோ ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஹைலேருந்து நல்ல கரப்ஷன் வந்திருக்கு கீழே. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்குங்களுடைய கன்சிடர் லெவலில் வச்சுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல கம்பெனி. ஸோ லார்ஜ் டைம் கம்பெனிலாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம சேல் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்ல லெவல் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபின்சோர். நம்ம பிஃபோர் அப்டேட் பண்ணி பஜாஜ் ஹோல்டிங். ஸோ பஜாஜ் ஹோல்டிங் எல்லா ஃபினான்ஸ் செக்டாரும் சரி ஓவராலே அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவலில் தான் நம்ம பிடிக்கணும். நல்ல லெவல் கரப்ஷன் வந்திருக்கு. ஒரு 2100 கிட்ட போயிட்டு அகைன் நல்ல கரப்ஷன் வந்திருக்கு கீழே. ஸோ இதையும் உங்களுக்கு கன்சிடர் லெவலில் வச்சுங்க. மிஸ் பண்ணாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் கரப்ஷன் ஆகும்போது உள்ளே போங்க. நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் நல்ல கரப்ஷன் வந்திருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒரு 1500 கீழே போச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது கீழே போகலாமல் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லெவல் கன்சிடர் பண்ணுறவங்க ஹையில் வாங்கணும். தாராளமாக ஆவரேஜ் பண்ண பாருங்கள். அது வரையும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஸோ அடுத்த லாஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரப்ஷன் கொடுத்துருக்கு. 367 ரூபா க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கையை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் வந்துட்டுருக்கு. ஸோ லெவல் வரும்போது நம்ம தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ அவசரப்பட்டிங்கன்னா நீங்கள் லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணும்போது தெளிவாக முடிவெடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு அப்டேட் நான் கொடுக்குறேன். நான் ஆப்ஷன் ட்ரேடிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டில் நான் போட்டிருக்கேன். காலைல மார்னிங் பாருங்கள். காலைல ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு ஓப்பனிங் பெல் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணி தெளிவாக பார்த்து உள்ளே போங்க. லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். அதில் ரிஸ்க்கும் அதிகம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது தெளிவாக புரிதலோடு பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த விஷயத்தில் இறங்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. ஸோ உங்களை ஆதரவு அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல ஒரு புரிதலோட ஒரு சில விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சென்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட்டை கொடுக்குறேன். ஸோ யாருமே லாஸ் ஆக விரும்பக்கூடாது. ஸோ நல்ல ஒரு கெயின் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ இதில் வந்து நம்ம திங்க் பண்ணி ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கலாம். ஸோ யோசிச்சு எல்லா விஷயத்தையும் முடிவெடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.